அப்படியே பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவை போல காணப்படுகிறான். ஆனா அவன் சேட்டை பண்றத பார்த்தா அவங்க அப்பாவுடைய சுபாவம் அவனுக்கு இருக்கிறது. அவளை பார்த்தா அவங்க அப்பாவை போல காணப்படுகிறா, ஆனா அவங்க அம்மாவுடைய சுபாவம் அவளுக்குள்ள இருக்குது. சந்ததி சந்ததியாய் கடந்து வருகிற சுபாவம், சந்ததி சந்ததியாக கடந்து வருகிற சரீரம், ஜென்ம பாவம் சந்ததி சந்ததியாக கடந்து கொண்டே வருகிறது பிள்ளைகளுக்குள்ளே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இந்த சந்ததி சந்ததியாய் கடந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக எந்த நபர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த நபருக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் வல்லமை அந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே அந்த மனுஷனுடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட்டு நீதி உள்ளதாய் நிற்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த தகப்பனாக தாயாக நேசித்து அவரோடு பேசுகிற பிள்ளைகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துடைய சுபாவம் கடந்து வருகிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் அந்த மனுஷனுக்குள்ள கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துடைய கனிகளை கொடுக்கிறார்கள். சுபாவம் இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவருக்குள்ள சொந்த இரட்சகராய் வரும் பொழுது இந்த ஜென்ம பாவங்கள் சந்ததி சந்ததியை கடந்து வந்த அந்த பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இயேசு என்கிற நாமத்தினாலே அந்த பாவங்கள் அழிக்கப்படுகிறது, நீதி பிறக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ஒளி அந்த பிள்ளைகளுடைய முகத்தில் காணப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது சுபாவத்திலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சரீரத்திலே பரிபூர்ண விடுதலையை கொடுத்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த பிள்ளையாக நேசிக்கிறார். ஜென்ம சுபாவம், ஜென்ம சரீரம், ஜென்ம பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதி உள்ளவளாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆனால் இன்றைக்கு தகுதி இல்லாதபடி வாழ்கின்ற சில மக்களை நாம் பார்க்கின்றோம். இந்த எசேக்கியா ராஜாவை பாருங்க, அவர் திடீரென்று இந்த விவசாயியுடைய காலில் சுட்டு விட்டார். சுபாவம், அவருடைய தகப்பனாருடைய சுபாவம் அவரோடு இருந்தபடினால அவரே சொல்லுங்க, என் தகப்பனார் மிகப்பெரிய ரவுடி, அந்த ரவுடி குடும்பத்திலிருந்து நான் ஒரு போலீஸ் அதிகாரியா வந்திருக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனா அவருடைய சுபாவத்துல மாற்றம் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தார், ஆனா சுபாவத்துல மாற்றம் இல்லை. இதுதான் சந்ததி சந்ததியாய் வருகிற இந்த சுபாவம், சந்ததி சந்ததியாய் கடந்து வருகிற சரீரம், ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவங்கள். இது இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் ஒரு காலமும் மாற்றம் வராது. ஆகவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் அவருக்கு முன்பதாக 100, 60, 30 பலன் கொடுக்கிறேன். கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் என்னிடத்திலிருந்து நான் அவருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலிருந்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பிரித்தெடுத்தார். உலகத்தில் இருக்கிற நியாய பிரமாணம், உலகத்தில் இருக்கிற சட்டம் நியாய பிரமாணம், உலகத்தில் இருக்கிற சட்டத்திற்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று எனக்கு அன்பை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய சத்தியம் எனக்குள்ளே இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற சத்தியம், நியாயப்பிரமாணம் அது வேறு, பழிக்கு பழி. நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்துக்குள்ளே கனி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். என்னுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் வந்து விட்டது, என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்து விட்டது, என்னுடைய பாவம் அழிக்கப்பட்டு விட்டது. நான் கிறிஸ்துவுக்கு முன்பதாக நீதிமானாய் நிற்கிறேன். நான் ஒரு காலமும் அடுத்தவர்களுக்கு என் நாவினாலே பாவம் செய்யாதபடி, என் நாவை பாதுகாக்கிற கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். என் நாவினாலே மற்றவர்களை நான் சுடக்கூடாது, மற்றவர்கள் இருதயத்தை காயப்படுத்தக்கூடாது. இந்த எசேக்கியா ராஜா விவசாயியுடைய பாதத்தை சுட்டது போல என் நாவினாலே மற்றவர்கள் இருதயத்தை நான் சுடக்கூடாது. என் சுபாவம்
இயேசு கிறிஸ்துவை போல் காணப்படுகிறது. என் சரீரம் இயேசு கிறிஸ்துவை போல் காணப்படுகிறது. என் சரீரத்திலே ஜென்ம பாவங்கள் இல்லை. கர்த்தர் என்னை ஒளியாக, என்னை வெளிச்சத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறார். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் எனக்கு கிருபையும் பலத்தையும் வல்லமையும் தந்து என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஒளியிலே பட்டணத்திலே ஒளியாக வைத்து இன்றைக்கும் அநேக பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்க கர்த்தர் என்னை நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் நின்று கொண்டு, நான் பரிசுத்தம் உள்ளவனாய், நான் பரிசுத்தம் உள்ளவளாய் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஜெயத்தை கர்த்தர் எனக்கு தருகிறார் என்று இந்த நாள்ல நம்முடைய சுபாவத்தை இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்துடைய சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இதை கேட்ட யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே God bless you.